அனைவருக்கும் வணக்கம். மதுரை தாத்தா பாண்டி முனீஸ்வரர் ஆசீர்வாதங்களுடன் இந்த தகவல்களை உங்களிடம் நான் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். முதல்ல மதுரை தாத்தா பாண்டி முனீஸ்வரர் யார்? பல பேருக்கு அது தெரியாது. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த 1ஆம் நூற்றாண்டு முடியும் தருவாயில் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் மதுரையை ஆட்சி செய்த பாண்டியன். இவர் சக்தி நிபாதம் பெற்ற ஒரு மன்னன். ஒவ்வொரு பாண்டிய மன்னர்களுக்கும் முறையான குரு உண்டு, தீட்சை உண்டு. ஏன்னா அவங்க சிவன் வழியிலேருந்து சந்திரகுலத்தில் வரதுனால பல கலைகளை கற்று வேதங்களை கற்று தேர்ந்தவர்களாக இருப்பார். வேதம்னா தமிழ் வேதங்கள். இந்த தமிழ் வேதங்களை கற்று தேர்ந்தவர்களாக இருப்பார்கள், ஞானவான்களாக இருப்பார்கள். குறிப்பாக பாண்டியர்கள். சங்க காலத்திலே நிறைய பாண்டிய மன்னர்கள் பாட்டு எழுதியிருக்காங்க. அறிவுடை நம்பியோட பாட்டெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதியோட பாட்டு, நிறைய பாண்டியர்கள் பாட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ பேசிக்கலாகவே அவங்க ஞானம் உள்ளவர்கள். ஒரு குரு மூலமாக முறைப்படி தீட்சை பெற்ற பிறகு தான் அவங்க மன்னர் ஆவார்கள். அப்போ அதில் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் சக்தி நிபாதம் பெற்றவர். சக்தி நீ பாதம், இது ஏறக்குறைய ஒரு முக்தி நிலை. முக்தர், அதுக்கப்புறம் ஜீவன் முக்தர்னு போவோம். அந்த முக்தி நிலை அது. ஆனால் என்ன நடந்ததுன்னா, அவர் பிற மன்னினர்களை கொண்டு அடிமைகளாக கொண்டு இங்கே குடியேற்றுறார் பாண்டிய நாட்டில். அதை அவருடைய குரு தடுக்கிறார். வேண்டாம், அப்படி செய்யாத, இது பிற்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்பாக உண்டாகும்னு சொல்கிறார். அதை ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் செவி சாய்க்கவில்லை. பிற மன்னினர்களை கொண்டு அதிகமாக குடியமர்த்துறார், அடிமைகளாக கொண்டு குடியமர்த்துறார். இது கண்ணகி என்ற சமணப்பெண். சமணப்பெண் தான், அவன் தமிழ் பெண் தான், தமிழ் சமணம். கண்ணகி என்ற சமணப்பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்ட விஷயம் ஒரு கட்டத்தில் காட்டு தீயாக பரவுகிறது. கோவலன் கொல்லப்பட்ட அந்த செய்தி இன்றைக்கும் மதுரையில் கோவலன் பொட்டல்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அப்போ மதுரை எரிந்ததாக ஒரு வரலாறு. ஆனால் 18 சித்தர் பீடம் என்ற அமைப்பினர் தங்களுடைய குரு வழி ரகசியங்களாக சரித்திரமாக பாதுகாத்து வரும் செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிவாச்சாரியார்கள் அவங்க பாதுகாத்து வரும் செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கு கலகம் ஏற்பட்டது, மதுரை எரிக்கப்பட்டது. அது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா சமணர் கலகம், களப்பிரர்கள் தாக்குதல் போன்ற பல்முனை தாக்குதல்களால் தான் மதுரை எரியூட்டப்பட்டது. மதுரை எரியவில்லை, எரியூட்டப்பட்டது. அப்போ கடைச்சங்கம் வன்முறையின் மூலமாக, கலகத்தின் மூலமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் நமக்கு என்ன விஷயம் தேவைன்னா, ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் சக்தி நிபாதம் பெற்றவன். இந்த நெடுஞ்செழியன் தன்னுடைய தவறுக்கு வருந்தி வடக்கிருந்து தவம் இருந்து அதற்கான பிராயச்சித்தத்தை தேடிக்கிறார். அவர் உயிரை விட்டார்னு ஒரு செய்தி இருக்குது. இன்னொரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, அவர் மறுபடியும் பிறவி எடுத்து தவம் இருந்து அதற்கான பிராயச்சித்தத்தை தேடினார். ஸோ ஒன்று அவர் ஸ்பாட்டில் இறந்துருக்கலாம், அல்லது இதுக்காக மனம் வருந்தி வடக்கிருந்து தவம் இருந்து உயிர் திறந்திருக்கலாம். ரெண்டுத்தில் ஏதோ நடந்தது. அவர் ஆல்ரெடி முக்தி நிலை அடைந்தவர்.
அவர் வேறு யாரும் கிடையாது, இன்று மக்கள் வழிபட்டு வரும் தாத்தா பாண்டி முனீஸ்வரர். இதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது, அங்கே மக்கள்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. ஸோ ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் தான் பாண்டி முனீஸ்வரர், நம்மளுடைய முப்பாட்டன். இதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி யார் பாண்டியர்ன்றதுல மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் தமிழர்களிடையே நடக்குது. அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், பேசிக்கலாக நாம் நாகவம்சம், நாகவம்சம் தான் அங்கே பாண்டியர்களாக வராங்க. இன்றைக்கி நிறைய பெரும்பான்மை சமூகங்கள் பார்த்திங்கன்னா வன்னியர்கள், அதுக்கப்புறம் மறவர்கள், அப்புறம் தெற்கே பல்லர்கள், இவங்கெல்லாம் நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அந்த வம்சாவளியினர் தான் பாண்டியர்களாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்கவுங்க தரப்பில் அவங்கவுங்க சான்றுகளை வைக்கிறாங்க. தெற்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டில் மறவர் நாடு இருக்குது, திண்டுக்கல் கிட்ட பள்ளி நாடு இருக்குது. சுண்டன் அப்படின்ற வார்த்தை வெட்டும் பெருமாள் பாண்டியன் தான், அவர் தான் அது குறிக்கிற வார்த்தை அது அப்படின்னு பல்லர்கள் சொல்கிறாங்க, அதாவது தேவேந்திர குல வேளாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் விஷயம் இப்போ போயிட்டுருக்குது, இப்போ ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில். ஆனால் ஒரு விஷயம், இவங்க எல்லாருமே நாகவம்சம், அதான் சொல்ல வரணும். பாண்டிய மக்களுடைய பிரிக்க முடியாத பகுதியாகத்தான் இவங்களாக இருந்திருக்கிறாங்க, தளபதிகளாக இருந்திருக்காங்க, முக்கியமான அரசு அதிகாரிகளாகவும் தளபதிகளாகவும் இருந்தவர்கள் தான் இந்த 3 சமுதாயமே. இவங்க எல்லாரும் ஒரு விஷயம் யோசிக்கணும். பேசிக்கலாக நாம் எல்லாருமே நாகர்கள், நாகவம்சம், குண்டில்லையும் வழிபடுபவர்கள். உண்மையிலேயே உங்களுக்கு பாண்டியர்கள் மீது ஒரு அளப்பரிய அன்பு இருந்தால் நீங்கள் தியானம் செய்யுங்கள், இந்த சக்தி நிபாத நிலையை அடைய முற்படுங்கள். பண்டு இயர்கள், பழமையானவர்கள் பாண்டியர்கள், அந்த வம்சம் நீங்கள் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்ததுன்னா தியானம் செய்யுங்க. அதுதான் நம்ம அந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மை. எத்தனையோ பேர் போரில் இறந்தாங்க இல்லையா, அந்த முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே நன்மை அதுதான், தியானம் செய்வது தான். வெங்கடராசாவின் தாக்குதலில் கடைசி பாண்டியன் கொல்லப்பட்டார். இந்த செய்தி பலருக்கு தெரியாது. பஞ்ச பாண்டியர்கள் கொல்லப்பட்ட வரலாறு. இந்த கடைசி நாயக்க படையெடுப்பில் அந்த வெங்கடராசா என்ற அந்த வடக்கே இருந்து வந்த மன்னனின் படையெடுப்பில் கடைசி பாண்டியனான வெட்டும் பெருமாள் பாண்டியன் வீழ்த்தப்படுகிறார். அத்தோட பாண்டியர்களுடைய சகாப்தம் முடிவுக்கு வருகிறது. நம்ம யார் யாரை பற்றியோ படிக்கிறோம், பானிபட் போர், லாகூர் போர், இளவேலங்கால் போல படிங்க. இளவேலங்கால் அந்த போரில் தான் பாண்டிய வம்சம் விழுந்தது. நம்மளுடைய வரலாறு தெரியாமல் ஒரு வாழ்க்கை அது. நிறைய பேர் கேட்பாங்க, என்ன இப்போ வரலாறுலாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிற அப்படின்னா, இப்போ என்ன பண்ணிட்டீங்க வரலாறு தெரியாமல்? 2 கரிகாலம் வந்திருக்கான், 1ஆம் கரிகாலம், 2ஆம் கரிகாலம். ஒருத்தவன் காவிரியின் கரைகளை உயர்த்தினா, ஒருத்தவன் கல்லணை கட்டினான். கிமு 3ஆம் நூற்றாண்டுலேயே ஒரு கரிகாலம் வந்திருக்கான். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஏறக்குறைய 20,000 சிங்கள வீரர்களை பயன்படுத்தி கல்லணை கட்டிருக்கான் கரிகாலம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அசோகர் மரங்களை நட்டார். நம்ம மன்னர் என்ன பண்ணாங்க? பரவாயில்ல, அசோகனாவது நம்ம நாட்டு மன்னன், அதே நாகவம்சம் தான். சம்மந்தம் இல்லாமல் பேட்டில் ஆஃப் பிளாசி, வெள்ளைக்காரன் எழுதி வச்சுட்டு போனான் இல்லையா ஒரு சரித்திரம், அதை உட்காந்து உருட்டின்னு வரணும். நம்ம சரித்திரம் எங்கே போச்சு? நம்ம முன்னோர்களை பற்றி நாம் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பதிவே பாண்டியர்களை சரியாக புரிஞ்சிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். முதல்ல அவங்க தன்னை உணர்ந்த ஆன்மீகவாதிகளாக இருந்தார்கள் பாண்டியர்கள். அதுதான் அவங்க கொஞ்சம் போர்களில் பார்த்திங்கன்னா அவங்க
ரொம்ப வன்மமாக யாரையும் தாக்கலை. பாண்டியர்களுடைய போரில் எப்பவுமே ஒரு அறம் இருக்கும். வயதானவர்கள், பெண்கள், அந்தணர்கள், நோயுற்றவர்கள், சிறுவர் சிறுமியர். நல்லா கவனிங்க. வயதானவர்கள், பெண்கள், அந்தணர்கள், நோயுற்றவர்கள், சிறுவர் சிறுமியர், இவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு அறிவிப்பு வந்தோம். போர் தொடுக்க போகிறோம், இடத்த காலி பண்ணிட்டு போங்க, பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க. அதற்கு பிறகு போர் தொடுத்தார். ரெண்டாவது, முதுகில் குத்துற வழக்கமே கிடையாது. நேருக்கு நேர் தான் சண்டை. எங்கள் குடும்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா போர்க்குடிகள்ன்றதுனால ஒரு ஓலைச்சுவடி கிடச்சிது. அதில் எங்கள் முன்னோர்கள் எப்படி சண்டை போட்டிருக்காங்கன்னா, இந்த கீரை, அது என்ன சொல்கிறது, முருங்கைக்கீரை, அந்த ஓலைச்சுவடில் இருந்தது. முருங்கைக்கீரையும் எருமை தயிரையும் குடிச்சிடுவாங்க போருக்கு முன்னாடி. அது 2 நாளைக்கு பசிக்காதான். முருங்கைக்கீரையை போட்டு நல்லா கடைஞ்சி குடிச்சிட்டு எருமை தயிர், அதுக்கப்புறம் தான் போருக்கு போவாங்க. இது வந்து ஓலைச்சுவடில் எங்கள் பெரியப்பா படித்து காட்டுறது. இப்படிலாம் வந்து நம்ம முன்னோர்கள் தியாகம் செய்திருக்கிறார், பெரிய பெரிய தியாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க. நாம் அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. நான் போகான்னு வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி, ஃபஸ்ட்டு பானிபட் வார், செகண்ட் பானிபட் வார், பக்கிங் மாதிரி படிச்சுன்னு இருக்கிறோம். நம்மளுடைய வரலாறு எங்கே போச்சுன்னே தெரில. ஸோ நம்ம வரலாறு பார்ப்போம். ஏன்னா நம்மளோட முப்பாட்டனுடைய வரலாறு நமக்கு உணர்ச்சி வரும், கொஞ்சமாவது உணர்ச்சி வரும். உணர்ச்சி வந்தால் என்ன நடக்கும்? ஒரு தன்மானம் இருக்கும். தன்மானம் வந்தால் என்ன நடக்கும்? சுயம் உண்டாகும். சுயம் உண்டாக என்ன ஆகும்னா புத்தி இருக்கும். புத்தி சரியாக வேலை செய்யும். சுயமும் தெரியாது, எது தன்மானமும் தெரியாது. சினிமா என்ற ஒரு மாய வலையில் விழுந்து அபத்தமான பிறவிகளாக, பேடிகளாக தமிழர்கள் வந்து வாழத்தை பார்க்கும்போது அழறதா சிரிக்கத்தான் தெரியல. பாண்டியர்கள்னாலே ஃபஸ்ட்டு ஆன்மீகம் தான், தியானம். அதற்கு பிறகு அறம், அறத்துடன் போரிட்டார். இப்போ யார் அந்த போராட? இந்த போர் முறையை எவனா ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறானா உலகத்தில்? ஏன் பாண்டியர்கள் விழுந்தார்கள்னு தெரியுதா? ஏதோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறானா? ஒரு நாடு ஃபாலோ பண்ணுமா? இதை இலங்கையில் என்ன நடந்தது? ஏன் ஃபாலோ பண்ணான்? அறமே இல்லையே. ஸோ நம்ம முன்னோர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம், அவனை பற்றி பெருமைப்படுவோம். இன்னொரு விஷயம், ஒரு பாண்டிய மன்னன் பசியில் செத்து போனான் தெரியுமா? இவ்வளோ நம்ம பெருமையாக பேசுகிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாழோடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி. ஒருத்தன் பட்டினியில் செத்தான்டா. சங்க காலம் முடிஞ்ச பிறகு அங்கே நிறைய சிக்கல் இருந்தது, கலப்பிற பிரச்சனையில். இவன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் இறந்த பிறகு இன்னொரு அவனுடைய கிளை பாண்டிய குடி வந்து அவன் பொறுப்பெடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வம்சாவளிக்கு அடுத்தது ஒருத்தவன் பட்னியில் செத்துருக்கான். ஒரு மன்னனே பட்னியில் செத்துருக்கிறான்னா அந்த நாட்டு மக்களுடைய நிலைமை என்னடா நடந்தது? இந்த பக்கம் சோழன் இருக்கிறான், இந்த பக்கம் சேரன் இருக்கிறான், எவனும் காப்பாற்றுறியா? என்னடா மனுஷனுங்க? ஒரு சக நாட்டின் தலைவன் போகிறான்டா பசியில். அப்போ அந்த மக்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? இந்த ஆய்வுலாம் நம்ம செய்ய மாட்டோம். இதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். யோசிக்கணும். அப்போ என்ன அதுலேருந்து என்ன தெரியுது, என்ன விளங்குதுன்னா ஒத்துமை இல்லை. சக உதிரம் போகிறான், அதுவும் மூத்த குடியது பாண்டியர் குடி, அவன் பசியில் போய் சாவான். இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறான். எப்பா என்ன மாதிரி மனசு நம்ம மக்களுக்கு எப்படிப்பட்ட மனசு? அந்த மனசு தான் இப்பயும் இருக்குது. சொந்த இனத்தையே வந்து நம்ம காழ்ப்புணர்ச்சியோடு பார்க்குறோம். அதே மனசு தான் இது இருக்கிற வரைக்கும் நம்ம முன்னேறத்துக்கு வாய்ப்பு. அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வரணும். என் நேரமும் சண்டை, சேர சோழ பாண்டியர்கள் என் நேரமும் சண்டை. இப்பயும் தான் அதே புத்தி இருக்குது. காலம் மாறி இருக்கு, அவ்வளோதான். பட் புத்தி அதே புத்தி தான். எப்பயாவது ஒன்று சேருவாங்க. எப்பயுமே ஒன்று சேர்ந்துருந்தா இது இயக்கமும் அல்ல, இதனுடைய தாக்கமும் அல்ல.
யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு நம்மளுடைய வரலாற்றிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே பாடம் தான், தமிழர்கள் ஒற்றுமையாக இல்லை. இது திரும்ப 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 நம்ம காட்டப்படுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய தாழ்ச்சி வீழ்ச்சி நிலைக்கு அதை தவிர வேறு காரணம் கிடையாது. ஸோ இதுதான் பதிவு. யோசிங்க. இன்னொரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.